நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கைய ஒழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அதை முயற்சியா செயலா மாத்துறது தான் முக்கியமான விஷயம். அந்த ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா பல மடங்கு நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றத்திற்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம ஒரு புது ஆளாக உருமாற முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளை நல்ல ஒரு மாற்றத்தின் பக்கம் கொண்டு போகிறதுக்கான ஒரு டெக்னிக். இந்த யூனிவர்ஸ் ஆட்டம்ஸால் ஆனது. அந்த ஆட்டமில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ங்கிறது இருக்குது. புரோட்டானோட வேலை என்னென்னா ப்ளஸ்ஸு, காப்பாற்றுறது. நியூட்ரானோட வேலை என்னென்னா நியூட்ரல், நீக்கிறது. எலக்ட்ரானோட வேலை என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ், உருவாக்குறது. பிரம்மா, விஷ்ணு, சிவா அப்படிங்கிற தத்துவத்தை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆட்டமில் இது மட்டுமா இருக்குது? இதோடு சேர்த்து இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பேஸில் இருக்குது. அப்போ இந்த ஸ்பேஸு நம்மளுக்கு தெரியுதா? தெரில. ஸோ அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா மறைத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும். டெலியூஷன்னு சொல்லலாம். இப்போ இந்த 4 விஷயத்துக்கு உள்ளேயுமே இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிறதா இதை சொல்லலாம். ஹிக்ஸ் போசன்னு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க. காட்ஸ் பார்ட்டிகள். இதுக்கு பேர் நம்ம அருள்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மற்ற எல்லாமே உருவாக்குறதுக்கு ஒரு பேஸாக இருக்குது. கனெக்ஷன்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நம்ம கவனித்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை சூப்பராக கடைபிடிக்க முடியும். புரோட்டான் அப்படிங்கிறது ப்ரொடெக்டிங் லிஸ்ட்டு. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது ரொம்ப நல்ல விஷயம். எதை நம்ம காப்பாற்றிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அதை புரோட்டான் ப்ரொடெக்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்து காப்பாற்றணும். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கணும்னு நினைக்கிறோமோ, தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதை நியூட்ரல் லிஸ்ட்டில் வச்சு வாழ்க்கையிலேருந்து நீக்கிடணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிஃபையிங் லிஸ்ட்டு, எலக்ட்ரான் லிஸ்ட்டு. எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் புதுசாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எலக்ட்ரிஃபையிங் லிஸ்ட்டில் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு டெலியூஷன் லிஸ்ட்டு, மறைத்தல். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு ரொம்ப அலைப்பாயுதோ, மனசு ஓட்டம் எங்கே அதிகமாக இருக்குதோ, அது பயமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம ஆசைப்படுறதா இருக்கலாம். உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னு தெரிஞ்சாலும் அதை பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். தமிழில் இதுக்கு மருள் அப்படிங்கிற பேரை சொல்லலாம். உண்மை மாதிரியே தெரிஞ்சாலும் ஆனால் இந்த விஷயம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் இந்த டெலியூஷன் லிஸ்ட்டில் எழுதணும். இந்த 5 புலன்களும் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன், அருள் லிஸ்ட்டு, லைட் லிஸ்ட்டு. உயிராகிய நீங்கள் மன அமைதியோட நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, அதோடு சேர்த்து மற்ற உயிர்களுக்கு நன்மை பயக்கிற வண்ணம் என்ன பண்ண போகிறீங்க, கொடுக்குற லிஸ்ட்டுன்னு கூட அதுக்கு பேர் வைக்கலாம். ஸோ இந்த 5 லிஸ்ட்டையும் ஆரம்பத்தில் நம்ம உட்காந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 50 எழுதணும். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 20 எழுதணும். அதுக்கப்புறம் தினசரி அதை எடுத்து காலையில் 2 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த 5 லிஸ்ட்லேயும் நீங்கள் செஞ்சு முடித்த விஷயங்களை மாற்றிக்கலாம், சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்த்துக்கலாம். இதை தினசரி நம்ம கவனித்து காலையில் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 1% முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் சூப்பராக கொண்டு வர முடியும். வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும், சூப்பராக வாழ முடியும்.